நாம் எல்லாரும் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு துவா, சொல்லப்போனால் நம்மிலே பலருக்கு அப்படியே மனதிலே பதிந்த ஒரு துவா. அண்ணல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல் குர்ஆனிலே அல்லாஹ் இப்படித்தான் நல்லோர்கள் துவா செய்வார்கள், அதுவும் குறிப்பாக ஹஜ்ஜினுடைய காலம் ஹஜ்ஜினுடைய கிரியைகளை நிறைவேற்றியதற்கு பின்னால் இவ்வாறு செய்வார்கள் என்று சொல்லித்தரக்கூடிய ஒரு துவா. பொதுவாக ஒரு மூமினின் அடையாளம் என்ன என்றால், மனிதர்களிடத்திலே கையேந்துவதை விட்டுவிட்டு வல்ல அல்லாஹ்விடத்திலே அவர் கையேந்துவார். இதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளரின் அடையாளம். மனிதரிடத்தில் கையேந்துவது அது சுயமரியாதையை இழக்கக்கூடிய ஒரு வேலை, நம்முடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய வேலை. ஆனால் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவது நம் இறை நம்பிக்கையை ஏற்றித்தரக்கூடிய ஒரு காரியம், நமக்கும் நம்மை படைத்தவனுக்குமான நெருக்கத்தை காட்டுகிற ஒரு நிலை. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆவின் வழியாகத்தான் இந்த உம்மத் இறைவனின் உதவியை பெற வேண்டும் என்பதை இக்கட்டான பல நேரங்களில் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் நாம் ஒவ்வொரு வருடமும் புனித ரமலானினுடைய அந்த மாதத்திலே, குறிப்பாக 17வது இரவிலே பத்ர் சஹாபாக்கள் என்ற அந்த புண்ணியவான்களை நினைத்து பார்க்கிறோம். அவர்களுக்காக வேண்டி அவர்களை முன்னிறுத்தி துவா செய்கிறோம். யுத்தம் நடந்தது பத்ர் களத்திலே, ஆனால் பெருமானாரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரங்களும் கண்களும் வல்ல அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே பணிந்தது. இன்றைக்கும் நீங்கள் பத்ர் களத்தில் போய் பார்த்தால் ஒரு பிரம்மாண்டமான மஸ்ஜித் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது, மஸ்ஜித் அரீஸ். ரசூலுல்லாஹ் அந்த இடத்தில்தான் அந்த பத்ர் யுத்தம் நடக்கும் நேரத்தில் இரவு தங்கி கண்ணீர் விட்டு வல்ல அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். ஆக ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு அழகு அவருடைய கண்ணியம், அவர் எந்த அளவுக்கு இறைவனிடத்திலே கையேந்துகிறார், கண்ணீர் வடிக்கிறார் என்பதில் தெரிகிறது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். கையேந்துவது என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்களிலோ அல்லது குறிப்பிட்ட மாதத்திலோ அல்ல, ஒவ்வொரு நாளும் வல்ல அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்தி பிரார்த்திக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹ் ரமலானை பற்றி 2 மாதத்திற்கு முன்பாகவே இவ்வாறு துவா செய்யுங்கள் என்று கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான, ஷாபானிலும் ரஜபிலும் அல்லாஹ்வே எங்களுக்கு நீ பரக்கச் செய். வபல்லிக்னா ரமதான், ரமதானை அடைகிற நசீபை, வாய்ப்பை எங்களுக்கு கொடு என்று கேட்க பணித்தார்கள் என்றால் நாம் எவ்வளவு தூரம் இதிலே நாம் உள்வாங்கியிருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அருளப்பட்ட அல் குர்ஆனிலே பல துவாக்கள் இருக்கிறது. நபிமார்கள் கேட்ட துவா இருக்கிறது, நல்லோர்கள் எப்படி துவா செய்ய வேண்டும் என்பது இருக்கிறது. இக்கட்டான நேரங்களில் சில சமயங்களில் நபிமார்கள் எவ்வாறு வல்ல அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள் என்பது இருக்கிறது. வேதனை இறங்கக்கூடிய காலகட்டத்திலே எப்படி துவா செய்தார்கள் என்று இருக்கிறது. இப்படி பல துவாக்கள் குர்ஆனிலே இடம்பெறுகிறது. ஆனால் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த துவா, நம் வாழ்வோடு தொடர்புடையது. சூரா பக்ராவிலே அல்லாஹ் சொல்கிறான், அதுதான் நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்திலே, வமின்ஹும் மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆখিরাতি ஹசனா வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்களுக்கு இவ்வுலகத்திலும் நன்மையை கொடு, நாளை மறு உலகத்திலும் நன்மையை கொடு, நரக நெருப்பை விட்டு காப்பாற்றி விடு. 3 அம்சங்களை உள்ளடக்கிய துவா இது. உலகத்திலும் வல்ல அல்லாஹ்விடத்திலே நன்மையை கேட்குதல், மறுமையிலும் அல்லாஹ்விடத்திலே நன்மையை வேண்டுதல், கொடிய நரகத்தின் வேதனையை விட்டு வல்ல அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேடுதல். இந்த 3ஐயும் எப்போ சொல்லுவாங்க? அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜினுடைய கிரியைகள் முடிந்ததற்கு பிறகு மனிதர்களில் சிலர் உலகத்தை மட்டும் கேட்கிறார்கள், அவர்களுக்கு உலகத்தை கொடுத்து விடுவோம். ஒமா லஹும் ஃபில் ஆখিরাতি மின் நசீப், ஆখিরাத்திலே அவர்களுக்கு எந்த நசீபும் கிடைக்காது என்று சொல்லுகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், உலகத்தையும் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ஆখিরাத்தையும் அல்லாஹ் கேட்குறாங்க, ரெண்டுமே வேணும்னு கேட்குறாங்க.
நாம் அவர்களுக்கு வழங்குவோம் என்பதை வல்ல அல்லாஹ் சூசகமாக இங்கே சொல்லித் தருகிறான். அதில் செய்தனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர்களில் ரொம்பவும் முக்கியமானவர்கள். நபியோடு 10 ஆண்டுகள் நபியினுடைய ஹித்மத்திலே பணிவிடையிலே இருந்தவர்கள். அதிகமாக ரசூலுல்லாஹ் என்ன துவா கேட்பார்கள் என்று அந்த சஹாபி இடத்திலே கேட்டால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அதிகம் கேட்ட துவா என்றால் இந்த ரப்பனா ஆத்தினா துவா தான். ரசூலுல்லாஹ் நிறைய கேட்டிருக்காங்க. திரும்பின இடமெல்லாம் இந்த துவாவை ஓதுவார்கள். மீண்டும் மீண்டும் மடக்கி மடக்கி ஓதுவார்கள். எனவே தான் அல்லாமா இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய விரிவுரையிலே, திருக்குர்ஆனுடைய விரிவுரையிலே இந்த துவாவை பற்றி விளக்கம் எழுதுகிற பொழுது இப்படி ஒரு செய்தி எழுதியிருக்கிறார்கள். உலகத்தில் என்ன நலவெல்லாம் உண்டோ எல்லா நலவையும் ரசூலுல்லாஹ் இந்த இடத்திலே, இந்த துவாவிலே முன்வைத்து விட்டார்கள். அல்லாஹ் அதை சொல்லிவிட்டான். உலகத்தில் என்னென்ன விதமான தீங்குகள் உண்டோ எல்லா தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு வேண்டக்கூடிய செய்தியை அல்லாஹ் இதுக்குள்ளே வைத்து விட்டான். எனவே நலவை வேண்டக்கூடியவர்களும் தீங்கிலிருந்து பாதுகாப்பு வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் இந்த துவாவை ஓதினால் போதுமானது என்று ஹஜ்ரத் அல்லாமா இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் நீங்கள் மக்காவிற்கு, மதீனாவிற்கு, ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடிய பயணிகளிடத்தில் கேட்டால் தெரியும், அல்லது போய் வந்தவர்களுக்கு விளங்கும். காபாவை தவாஃப் செய்கிறோம். காபத்துல்லா என்பது பாக்கியமான ஒரு இறை இல்லம். உலகத்தில் முதலில் இறைவனை வணங்குவதற்காக, அவனை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அந்த காபாவை வலம் வர வேண்டும் என்பது அல்லாஹுவின் உத்தரவு. ஃபல்யத்தவ்வஃபு பில் பைத்தில் அதீக், பழமையான இந்த வீட்டை நீங்கள் தவாஃப் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்போ தவாஃபிலே ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு துவா இருக்கிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு துவா இருக்கிறது. சுற்றின் துவக்கம் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லிலிருந்து துவங்கி மறுபடியும் அந்த சதுர கட்டிடத்தை ஒரு சுற்றி மறுபடியும் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு வந்தால் ஒரு சுற்று. இந்த மாதிரி 7 சுற்று சுத்த வேண்டும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுற்றுக்கும் தனித்தனி துவாக்களை சொல்லிக் கொடுத்த பெருமானார் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மட்டும் இந்த துவாவை ஓத பணித்தார்கள். ஹஜ்ருல் அஸ்வத் என்ற கல் எந்த கார்னரில் இருக்கிறதோ, எந்த மூலையில் இருக்கிறதோ அதற்கு முந்திய மூலை ருக்னே யமானி என்று சொல்வார்கள், யமானி கார்னர். அந்த ருக்னே யமானியிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரை வரக்கூடிய அந்த இடைப்பட்ட இடத்திலே எத்தனை முறை நீங்கள் காபாவை சுற்றினாலும் அந்த இடத்தில் மட்டும் ரப்பனா ஆத்தினா துவா தான் ஓத வேண்டும். ஏன்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் ஓத சொன்னார்கள். அந்த இடத்தில் ருக்னே யமானியிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரை ஓத வேண்டிய துவா ரப்பனா ஆத்தினா துவா தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்னே யமானியை பற்றி சொல்லும் பொழுது இப்படி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அந்த ருக்னே யமானி கார்னர், காபாவிலே இருக்கக்கூடிய 4 மூலைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய 4 கார்னரில் ஒன்றாக இருக்கக்கூடிய ருக்னே யமானியிலே 70,000 மலக்குகள் இருக்கிறார்கள். அங்கிருந்து என்ன துவா யார் கேட்டாலும் உடனடியாக அவர்கள் பதில் சொல்வார்கள். வல்ல அல்லாஹ்விடத்திலே ஆமீன் சொல்வார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறாங்க. எனவே அந்த பாக்கியமான இடத்திலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரைய ஒரு துவாவை மீண்டும் மீண்டும் மடக்கி ஓத சொன்னார்கள் என்றால் அது எவ்வளவு மகத்துவமானது என்பதை நாம் இதிலிருந்தே புரிந்து கொள்ள முடியும். எனவே தான் சையதுனா அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபத்துல்லாவை சுற்றி வந்தாங்க. காபத்துல்லாவை சுற்றி வந்துட்டு இருக்கும் பொழுது எல்லா சுற்றுலையுமே இந்த துவா ஒருத்தர் மடக்கி ஓதுனாராம். எல்லா சுற்றுலையுமே தனித்தனியாக துவாக்கள் இருந்தாலும் கூட இதையே திரும்ப திரும்ப ஓதி வந்தாராம். அப்போ ஹஸரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களாம் அவர்கிட்ட, எப்போ நீ இந்த துவாவையே திருப்பி ஓதுற மாதிரி தெரியுதா, வேற துவாக்கள்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த மனிதர் சொன்னாராம், நிறைய துவாக்கள் தெரியும், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனியாக துவாக்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க, ஆனால் எல்லா நலவுகளையும் உள்ளடக்கிய துவாவாக இது இருக்கிறது, எனவே இதையே நான் ஓதுகிறேன். குர்ஆனும் அப்படித்தானே சொல்லுகிறது, நல்லோர்கள் ஓதுகிற துவா என்று தானே இதை அடையாளப்படுத்துகிறது, எனவே நான் இதையை ஓதி போதுமாக்கிக் கொள்கிறேன் என்று அந்த மனிதர் சொன்னதாக ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பர்களே, இந்த துவாவில் 3 முக்கிய அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று, உலகத்தில் நன்மையை கேட்கிறோம், உலகத்தில் நன்மை வேண்டும். உலகத்தை மறந்த ஆகிரத் இல்லை, ஆகிரத்தை விட்டு உலகம் இல்லை, ரெண்டுமே இல்லை. இதுக்காக வேண்டி அதை விடுதலும் கூடாது, அதற்காக வேண்டி இதை உதறி தள்ளுவதும் கூடாது, ரெண்டும் வேண்டும்.
இரண்டும் இரண்டு கண்களை போன்று. மனிதனுக்கு எப்படி இந்த கண் வேண்டுமா அந்த கண் வேண்டுமா என்று யாரிடத்திலாவது கேட்டு எனக்கு இது வேண்டும் இது வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? அப்படித்தான் உலகமும் வேண்டும் மறுமையும் வேண்டும். அப்படி என்றால் என்ன பொருள்? உலகத்தை அடைய வேண்டி நாம் ஆகிரத்தையும் விட்டுவிடக்கூடாது. ஆகிரத் மட்டுமே போதும், உலகம் எனக்கு ஒரு பொருட்டல்ல, அது கிடைத்தால் கிடைக்கிறது, கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை என்று ஒதுக்கி தள்ளிவிட்டும் போக முடியாது. ரெண்டிலும் நலவு வேண்டும். இந்த ரெண்டு நலவையும் கேட்கக்கூடிய துவாவாக இது இருக்கிறது. ஹதீஸிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சஹாபியை சந்திக்க போகிறாங்க. அந்த சஹாபிக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நலம் விசாரிப்பது நாயகத்தினுடைய உயர்ந்த சுன்னத்துகளில் ஒன்று இல்லையா? இன்னைக்கு நம்மள அதை பல பேர் விட்டுட்டோம் சொல்ல போனால். ஆனால் நலம் விசாரித்தல் என்பது நாயகத்தினுடைய உயர்ந்த சுன்னத்துகளில் ஒன்று. நலம் விசாரிக்க போகிறாங்க, பார்த்தா அவர் ரொம்ப முடியாமல் இருக்கிறார். உடனெல்லாம் அப்படி உருகி போயிடுச்சு. ஆள் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டார். சதைப்பட்டெல்லாம் இல்லை, அப்படியே ஒரு நோஞ்சானை போன்று இருக்கிறார். அப்போ விசாரிச்சுட்டு நல்லா தானே இருந்தார் இவர், ஏன் திடீர்னு இப்படி ஒரு மாற்றம்? திடீர்னு ஏன் இப்படி ஒரு பெரிய நோயினால் தாக்கப்பட்ட மாதிரி நீண்ட காலம் படுக்கையில் படுத்திருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது இவரை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சாங்க. அவர் பக்கத்திலே போய் கேட்டாங்க, இப்போ நீ ஏதாவது முன்ன பின்ன ஏதாவது பேசுனியா, ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னார், இல்லை நபி அல்லாஹ்வின் திருத்தூதர்களே, நான் அல்லாட்ட ஒரு துவா செஞ்சேன், அந்த துவாவுக்கு பின்னாடி தான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னார். துவா செஞ்சு இப்படி ஆகிட்டியா? துவா செஞ்சு நல்லா தான் ஆகும் எல்லாம், நீ எப்போ துவா செஞ்ச பின்னாடி இப்படி ஆகிட்ட அப்படின்னு கேட்டான். இல்லை நான் கேட்ட துவா அப்படி. என்ன துவா அப்படி கேட்ட? யா அல்லாஹ், ஹதீஸிலே வருகிறது, இறைவா எனக்கு அல்லாஹும்ம மா குன்த முஆகிபி பிஹி ஃபில் ஆகிரத்தி ஃபஅஜ்ஜிலுஹு லி ஃபித் துன்யா, நான் செய்த தவறுகளுக்கு பாவங்களுக்கு மறுமையில் எனக்கு நீ தண்டனை கொடுப்பதாக இருந்தால், நிறைய பாவம் செஞ்சுருக்கேன், எனக்கு தான் தெரியும் என்னுடைய பாவத்தை பற்றி, எனக்கு தான் தெரியும் என்னுடைய தீமைகளை பற்றி, நான் உங்களை சஜஸ்ட் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படி இப்படின்னு, நான் என்னை தான் கேட்க வேண்டும். என்னுடைய பாவம் என்னுடைய தீமைகள் எவ்வளவு என்பது எனக்கு தெரியும். இவர் சொல்கிறார், இறைவா நான் செய்த தவறுகளுக்கு பாவங்களுக்கு நீ எனக்கு மறுமையில் தண்டனை தருவதாக இருந்தால் இப்பமே கொடுத்துரு, எல்லாத்தையும் இந்த உலகத்திலே கொடுத்துரு, ஆகிரத்தில் தராத. இங்கேயாவது ஏதாவது ஒன்று பண்ண ஆச்சுன்னா உதவி செய்கிறதுக்கு ஆள் இருக்குது, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்குது. நாளைக்கு மறுமையில் யாரும் கிடையாது, நான் எங்கே போய் நிற்பேன்? எனவே தண்டனை தருவதாக இருந்தால் எனக்கு உலகத்திலேயே கொடுத்து விடு அப்படின்னு கேட்டார். சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இவர் இந்த சாபி சொன்னோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டாங்க. என்னங்க இப்படியா கேட்குற துவா அல்லாட்ட? அல்லாஹ்விடத்தில் இங்கேயே கொடுத்துருன்னா கேட்கறது தண்டனையே? அல்லாஹ் கொடுத்தா உன்னையால் தாங்க முடியுமா? நம்ம செய்கிற பாவத்துக்கெல்லாம் அல்லாஹ் ஒரு திரும்பி பார்த்தான்னா நம்ம கதை என்ன ஆகும்? கரிஞ்சு போயிட மாட்டோம்? நம்முடைய நிலைமை தலைகீழாக மாறிடாது? அப்படி கேட்கக்கூடாது. அப்படியே நீ ஆகிரத்தில் கொடுக்கக்கூடிய தண்டனையை கேட்டாலும் லஸ் ததஅதஹு வலா துதீகுஹு, உன்னால் தாங்கிக் கொள்ளவும் முடியாது, அதற்கு உனக்கு சக்தியும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி கேட்கணும் அல்லாஹ்ட்ட? ஹல்லா குல்த அல்லாஹும்ம ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், எனக்கு உலகத்திலேயும் நன்மையை தா, நாளைக்கு ஆகிரத்திலேயும் நன்மையை கொடு, என் பாவத்தினாலே நரகத்தில் போட்டு என்னை கரித்து விடாதே, அந்த வேதனையை விட்டு பாதுகாத்து விடு. இப்படிலாம் துவா செய்யணும். இப்படி செஞ்சிருந்தா அல்லாஹு தஆலா உனக்கு ரெண்டையும் கொடுத்துருப்பானே, உன் பாவத்தையும் அழிச்சிருப்பானே, உலகத்திலையும் நல்ல நிலைமையை கொடுத்து ஆகிரத்திலும் நல்ல நிலைமையை கொடுத்துருப்பானே, ஏன் மாற்றி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அங்கே ஒரு பாடம் நடத்தி விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அதுக்கடுத்து அவருக்காண்டி துவா செஞ்சாங்க, அவருடைய நிலைமை மாறிச்சுன்றதை பார்க்குறோம். இங்கே நமக்கான செய்தி என்னென்னா, இந்த உலகத்திலேயே நாம் எல்லாத்தையும் அனுபவிச்சிட வேண்டியது தான், ஆகிரத்தில் நிம்மதியாக இருக்கணும், நம்ம பாவங்களுக்கெல்லாம் அங்கே தண்டனை கிடைக்கக்கூடாதுன்ற பார்வை தவறானது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. இப்போ உலகத்தில் நன்மை அல்லாஹ்ட்ட கேட்கணும், நல்லா இருக்கணும்னு கேட்கணும், நல்லா சம்பாதிக்கணும்னு கேட்கணும், நான் நல்லா உழைக்கணும்னு கேட்கணும், நான் நிறைய பொருள் ஈட்டணும்னு கேட்கணும், என் கையில் வரக்கூடிய காசு பணங்களை கொண்டு 4 பேருக்கு உதவி செய்யணும்னு கேட்கணும். இதெல்லாம் இருந்தால் தானே இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கும். இப்போ நல்லதை அல்லாஹ்விடத்தில் வேண்ட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு இங்கே அழகாக கற்றுத்தருகிறார்கள். உலகத்திற்காக வேண்டிய ஆகிரத்தை விடக்கூடாது,
அதே போன்ற ஆகிரத்திற்காக வேண்டி உலகத்தையும் விடக்கூடாது. ஹதீஸிலே வருகிறது, சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வீட்டினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க வந்தாங்க. ரசூலிடத்திலே சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை மாதிரி நாங்கள் கிடையாது. ஏன்னா உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போச்சு. அது மட்டுமல்ல, உங்கள் சக்திக்கு எங்களால் ஈடு கொடுக்க முடியாது. மனிதர்களில் தனி ஒரு ஆற்றலையும் ஒரு மகத்தான சக்தியையும் வலுவையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த மாதிரிலாம் எங்களால் இருக்க இயலாது. எனவே மட்டுமல்ல, உங்களுடைய முன்பின் பாவங்க மன்னிக்கப்பட்டு போச்சு. அதனால் நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக இபாதத்தில் கவனம் எடுக்கணுமோ, ஆகிரத்து விஷயத்தில் ரொம்ப எங்களை நாங்கள் வருத்தி கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படுமோ அப்படின்ற மாதிரியான கண்ணோட்டத்தில் கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியை வச்ச உடனே, ஏன் இப்படி நீங்கள் வந்து பிரித்து பார்க்குறீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயக்திபு கோபப்பட்டார்கள். ஹத்தா யஅரிஃபல் கலபு ஃபி வஜ்ஹிஹி, அவர்களுடைய முகத்திலே அந்த கோபத்தினுடைய ரேகை தென்பட்டது. அடுத்து சொன்னாங்க, உங்களில் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படக்கூடியவன் நான், உங்களை விட அல்லாஹ்வை அதிகமாக அறிந்தவன் நான், உங்களை விட அதிகப்படியாக அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடியவன் நான். நானே திருமணம் முடித்திருக்கிறேன், அதே போன்று சில நாட்களில் நோன்பு இருக்கிறேன், சில நாட்களில் நோன்பு இருப்பதில்லை, இரவின் சில பகுதிகளிலே உறங்குகிறேன், சில பகுதியின் ஒரு சில பகுதியிலே எழுந்து இறைவனை வணங்குகிறேன். உலகம் என்றால், ஈமான் என்றால் இப்படியும் தான் அப்படியும் தான், துன்யாவுடைய விஷயமும் வேண்டும் தான், ஆகிரத்துடைய விஷயம் வேண்டும் தான். இதற்காக வேண்டி அதை விடுதலும் கூடாது, அதற்காக வேண்டி இதை விடுதலும் கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததாக நாம் பார்க்கிறோம். இப்போ வருத்தி கொள்ள வேண்டான்றாங்க. நீங்கள் வருத்தி கொண்டு அமல் செய்வதை நீங்கள் செய்ய முற்படாதீர்கள் என்றார்கள். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பற்றி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் வெளியே வந்தாங்க. வெளியே வந்து பார்த்தா 2 தூணுக்கு இடையில ஒரு பெரிய கயிறு கட்டப்பட்டிருந்துச்சு. நபி கேட்டாங்க, இந்த கயிறு என்ன கயிறுன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ஸைனப் ரலியல்லாஹு தஆலா, யார் வேற யாரும் இல்லை, நாயகத்தினுடைய துணைவியார்களில் ஒருவர், உம்மஹாத்துல் மூமினீன், உம்மஹாத்துல் மூமினில் கட்டுப்பட்டவங்க அம்மா ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க கட்டி வச்சிருக்காங்க கயிறுன்னாங்க. எது கட்டி வச்சிருக்காங்கன்னு கேட்டாங்க நபி. இல்லை, அவங்க இபாதத் செஞ்சுட்டு கொண்டு இருக்கும் பொழுது உடம்பு டயர்ட் ஆகிடுச்சுன்னா, சோர்வாயிடுச்சுன்னா, தூக்கம் வந்து போயிடுச்சுன்னா, அந்த கயிறால் தன்னை அப்படி கட்டிக்குவாங்க, கொஞ்சம் தூக்கமெல்லாம் கலைஞ்சிரும், மறுபடியும் இபாதத் செய்வாங்க, ஓதுவாங்க, தொழுவாங்க அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா, பரவாயில்லையே, இந்த அளவுக்கு வருத்திக்கிட்டு இபாதத்தில் அமலில் ஈடுபாடாக இருக்காங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பாராட்டலை. ஹதீஸில் வருகிறது, அந்த கயிறை முதல்ல அவுத்து விடுங்கன்னு சொன்னாங்க. கயிறை அவுத்து விடுங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களில் எப்பொழுது ஈடுபாடும் சுறுசுறுப்பும் எல்லாருக்கும் இருக்குமோ அந்த நேரத்தில் அல்லாஹ்வை வணங்கணும்னா வணங்குங்க, அப்படி இல்லாத நேரத்தில் நீங்கள் உறங்குங்கள், உங்கள் உடலுக்கான ஓய்வை கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இந்த ஹதீஸை தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. எனக்கு சுறுசுறுப்பே காலில் ஃபஜரில் வர்றது இல்லை ஹஜ்ரத், எப்போதுமே டயர்டாக தான் இருக்குது, அதனால் இந்த ஹதீஸிலிருந்து நான் நாளையிலேருந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் மாற்று கருத்தில் எடுத்துடக்கூடாது. இது ரசூலுல்லாஹ் சொன்னது நஃபிலான வணக்கத்திற்கு. நஃபிலான வணக்க வழிபாடு எப்போ செய்யணும்? நான் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது, நம்மளால் ஈடுபாடோடு செய்ய முடியுன்ற பொழுது செய்ய வேண்டும். முடியலையா, நீங்கள் ஓய்வு எடுத்துக்கலாம், நீங்கள் உங்கள் உடலுக்கு ஓய்வை கொடுக்கலாம். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய நெருங்கிய நபி தோழர், நெருங்கிய தோழரி ஒருவர் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க வந்து சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் அபூ தர்தா ரலியல்லாஹு வீட்டுக்கு போகிறாங்க. அவரை போய் பார்த்து பேசிட்டு வரலான்னு போகிறான். அன்னைக்கு நைட் அங்கே தங்குற மாதிரி ஒரு சூழல். உம்மு தர்தா ரலியல்லாஹு கேட்டாங்க, மனைவிட்ட, நண்பருடைய துணைவியிட்ட கேட்டாங்க, எப்படி கணவர் நல்லா இருக்கிறாரா, எப்படி என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா கொஞ்சம் ஒரு திருப்தி இல்லாத பதில் சொன்னாங்க. உங்கள் நண்பருக்கு உலகத்தின் மீதுலாம் எந்த ஆசையும் இல்லை, அக்கறையும் இல்லை, குடும்பத்தின் மீது அந்தளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் ஈடுபாடெலாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி இல்லாத பதில் சொன்னாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க. வீட்டுக்காரங்க பொஞ்சாதிக்கு இடையில ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த இடைவெளி ஏன் ஏற்படுதுன்றது விளங்கிட்டாங்க. அந்த இடைவெளி ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடைவெளி எங்கே ஏற்படுன்றத ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி அழகாக சொல்லிக்கிறாங்க பாருங்க. புரிஞ்சுட்டாங்க. புரிஞ்சுட்டு வந்து வெளியேந்து வந்தார் அபூ தர்தா. சாப்பாடு எடுத்து மனைவி வச்சாங்க முன்னாடி. விருந்தாளி சல்மான் ரலியல்லாஹு சாப்பிட போகிறாங்க. அபூ தர்தா நான் சாப்பிட்லங்கிறார். ஏன் சாப்பிட்லன்னு கேட்டாங்க. இல்லை, நான் நோன்பு வச்சுருக்கேன்.
நஃபிலான நோன்பு தானே? ஆமாம். விருந்தினர் வந்தால் நஃபிலான நோன்பு விடலாம், விட்டுக்கோ, பின்னாடி நோன்பு வச்சுக்கலாம். இல்லை நோன்பு வச்சு பரவாயில்ல, அனுமதி இருக்குது மார்க்கத்தில். நஃபிலான நோன்பு எதிர்பாராத விதமாக வீட்டுக்கு விருந்தினர் வந்து விட்டார் என்றால் நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? அவரை கண்ணியம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே, அவரோடு சேர்ந்து உணவருந்த வேண்டும் என்ற அடிப்படையிலே, அவர் மனசை சந்தோஷப்படுத்தணுன்ற அடிப்படையில் நஃபிலான நோம்பாக இருந்தாலும் விட்டுக்கலாம். ஆனால் பின்னாடி இதை கலா செஞ்சிடணும், பின்னாடி இதை வச்சிடணும். அது விட்டாச்சு. சரி, ராத்திரி எல்லாம் முடிஞ்சு இரவிலே உறங்க போனால் ஒரு பாயை மட்டும் விரிக்கிறார், ஒரு பெட்டை மட்டும் விரிக்கிறார். இன்னொரு பெட்டு எங்கே உனக்கு? நான் தொழுக போகிறேன் அப்படின்னா. தொழுகையா? போய்க்கலாம், நீனும் என் கூட சேர்ந்து படுத்தாங்க. கொஞ்ச நேரம் கூட ஆகலை, எந்திரிச்சு நான் தொழுக போகிறேன்னு படுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு, எந்திரிச்சாங்க. நான் சொல்கிற வரை எந்திரிக்கக்கூடாது, தூங்கணும் அப்படின்ட்டாங்க. செய்தனா சல்மான் ரலியல்லாஹு தூங்கிட்டார். இரவனுடைய பிற்பகுதி வந்தது, தஹஜ்ஜுத்தினுடைய நேரம் வந்துச்சு. அப்போ சல்மான் ரலியல்லாஹு எழுப்பி விட்டாங்க, இப்போ வாங்க தொழ போகலான்னு சொல்லி தொழுவத்துக்கு கூட்டு போனாங்க. கூட்டு போயிட்டு தொழுதெல்லாம் முடித்த பின்னாடி தன் நண்பர்கிட்ட உட்காந்து ஆசுவாசமாக பேசினாங்க. ஒரு விஷயத்தை ஒருத்தோட்ட நம்ம கடத்தணும்னு நினைக்கிறோம், எடுத்தோம் கவிழ்த்தோம் தட்டாமுட்டான்னு பேசுறது இருக்குத, மனங்களை முறித்து விடும். எந்த சூழல், எந்த மாதிரியான சிச்சுவேஷன், அவருடைய நிலைமை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு தோதுவாக நாம் ஒரு விஷயத்தை கடத்தும் பொழுது நிச்சயம் நாம் எதிர்பார்ப்பது நடக்கும். அது குடும்பத்தில் ஆனாலும் சரிதான், பிள்ளைகள்கிட்ட ஆனாலும் சரிதான், மனைவி கணவன்கிட்ட ஆனாலும் சரிதான், உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் ஆனாலும் சரிதான். அதுக்கு நேர காலம் இருக்குல்ல, இடம் பொருள் அறிந்து பேசுன்னு சொல்கிறான தமிழில், அந்த மாதிரியான ஒரு சூழல். அதில் சல்மான் ரலியல்லாஹு உட்காந்து கூட்டான். சொன்னாங்க, அப்பா உன்னுடைய இபாதத்து எனக்கு புரியுது, உன்னுடைய ஆர்வம் எனக்கு விளங்குது. அதே நேரத்தில் உன் கண்ணுக்குன்னு நீ செய்ய வேண்டிய கடமை இருக்குது. உறங்கணும், ரெஸ்ட் எடுக்கணுமல்ல. உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, உன் மனைவிக்குன்னு சில கடமைகள் ஒன்றை இருக்குதுப்பா. அந்த இடைவெளி கொஞ்சம் கேப்பான மாதிரி எனக்கு தெரியுது அந்த அம்மா பேச்சில். உன் மனைவிக்குன்னு நீ ஆற்ற வேண்டிய கடமைகள் இருக்குது. நீ வாண்டு பள்ளிவாசலே கடந்து அந்த அம்மாவை நீ பார்த்துக்க வேண்டாமா? அவங்களுக்குடைய ஹக்கை நீ நிறைவேற்ற வேண்டாமா? அவங்களோட உட்காந்து பேச வேண்டாமா? அவங்களுடைய தேவை என்னன்றதை நீ கேட்க வேண்டாமா? நீ வாண்டு பள்ளிவாசலுக்கு போகிற, அங்கேயே நோம்புண்டு அங்கேயே பள்ளிவாசலுக்கு தொழுதுட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இபாதத் என்ற பெயரிலே உலகத்தில் உனக்காக வேண்டி இருக்கக்கூடிய குடும்பத்தை மறந்தால் என்ன அர்த்தம்? அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹதரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபூ தர்தா ரலியல்லாஹு தான் சொன்னாங்க. ஹதீஸில் வருதுங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு மனசு ரிலாக்ஸ் ஆகலை, சமாதானம் ஆகலை. மறுநாள் காலை ரசூலுல்லாஹ்ட்ட போனார். போய் யாரை சொல்லலாம், நேற்று கதையை கேட்டீங்களா? ஆனால் தொடணும்னு நினச்சிருந்த ராத்திரி எல்லாம் இந்த சல்மான் பிடிச்சி என்னை தொழக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. லாஸ்ட் நைட்டில் தான் என்னை எழுப்பி விட்டாரு. இந்த மாதிரி லாஸ்ட் நைட்டு முடிஞ்சு தொழுதெல்லாம் கழிஞ்ச பின்னாடி என்கிட்ட இப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன உடனே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, சதக்க சல்மான் உண்மையை தானே சொல்லியிருக்காரு. சல்மான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, உங்களுக்கு உண்மையை சொல்லியிருக்காரு, சத்தியத்தை ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு. இதுதான் உண்மைன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஆகிரத் அமல் என்ற பெயரிலே உலகத்தை கைவிட்டு விடாதீர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். சில விஷயங்கள் இருக்குங்க, உலக காரியங்களை நினைப்பதின் வழியாக நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். இன்ன மினல் ذுனூபி ذنب لا يكفرها صلاة ولا صوم ولا حج ولا عمرة ولكن يكفرها الهموم في طلب الرزق والمعصية. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதர்கள் செய்யக்கூடிய சில பாவங்கள் இருக்கிறது, தவறுகள் இருக்கிறது. அந்த தவறுக்கு பாவத்துக்கு மன்னிப்பு பிராய்ச்சித்தம் எங்க கிடைக்கும்? தொழுகையிலையா, நோம்புலையா, தான தர்மத்திலையா, ஹஜ்ஜி உம்ராலையா? இல்லை, அதுலலாம் அதுக்கான பிராய்ச்சித்தம் கிடைக்காதா? எதில் கிடைக்கும் தெரியுமா? அந்த பாவத்தை அழிப்பதற்கான சரியான வழி யுகஃபிருஹா அல் ஹுமூமு ஃபி தலபில் மஈஷா. தன் வாழ்வாதாரத்தை எப்படி ஈட்டிக் கொள்றதுன்னு ஒருத்தர் உட்கார்ந்து யோசிக்கிறார், பிளான் பண்ணுறாரு. தான் குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுறது, தான் பிள்ளை எப்படி படிக்க வைக்கிறது, நான் முதல்ல போட்டு கடையை திறந்துருக்கானே இது எப்படி சரியான பாதையில் கொண்டு போகிறது, நான் நஷ்டப்படாமல் எப்படி இருக்கிறது, ஏமாற்றப்படாமல் நான் எப்படி இருக்கிறது, என் தேவையும் என் குடும்பத்தை தேவையும் என்னை நம்பி இருக்கக்கூடிய எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய என்னுடைய சந்ததிகளுடைய தேவை அல்லாஹ் தான் நிறைவேற்றான். ஆனால் சபபு நாமாச்சே, நாம தானே காரணம், அது நம்ம வழியாக அல்லாஹ் கொடுக்குறான். அந்த வழியை யோசிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த யோசனை இருக்குல்ல, கொஞ்ச நேரம் உட்காந்து திங்க் பண்ணார்ல, இந்த யோசனை அவர் செய்த பாவத்தை அழித்துவிடும். அவர் செய்த பாவத்தை அழித்துவிடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த எண்ணத்தில் ஒருவர் யோசிக்கிறார், அவர் செய்த பாவத்திற்கு அதுவே மன்னிப்பாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. ஆக இதையெல்லாம் நபிகள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதே மாதிரி துன்யா என்று ஆகிராவையும் விட்டுவிடக்கூடாது. துன்யாவையே கட்டிப்பிடித்து கொண்டு ஆகிரத்தை மறந்து விடுதல்,
பள்ளிவாசல் பக்கமே திரும்பாமல் இருத்தல், அல்லாஹ் என்ற பெயரையே உச்சரித்து பல நாட்கள் ஆகுதல், இந்த வேலையும் செஞ்சிடக்கூடாது. இதுதான் இந்த துஆவினுடைய இரண்டாவது பாட்டு நமக்கு சொல்லி தருது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. நன்மையை தா, உலகத்துல மட்டும் இல்ல ஆখিরাத்திலும் தா. ஹதீஸில் வருகிறது, ஒரு மனிதர் செய்யக்கூடிய கவலைகளிலேயே பெரிய கவலை எது? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, மன் கானத்தில் ஆখিরাத்து ஹம்மஹு ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பிஹி. யாருடைய கவலை ஆখিরাத்தில் வல்ல அல்லாஹ்வினுடைய அதாபிலிருந்து நான் தப்பிக்க வேண்டுமே, என் நன்மையின் தட்டு கணக்க வேண்டுமே, வல்ல அல்லாஹ் எல்லாருக்கும் முன்னால் என்னை விசாரிப்பான், அந்த விசாரணைக்கு நான் சரியாக முகம் கொடுக்க வேண்டுமே, என் நன்மைகள் என்னிடத்தில் நிறைய இருக்க வேண்டுமே, என் பாவங்கள் எல்லாம் குறைவாக, சொல்ல போனால் ஒன்றுமில்லாமல் பஞ்சு போன்று இருக்க வேண்டுமே என்று ஆகிரத்தில் தப்பிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக தன்னுடைய முக்கிய கவலையாக அமைத்துக் கொள்வாரோ அல்லாஹ் அவருக்கு என்ன கொடுப்பான்? போதும் என்கின்ற மனதை முதல்ல கொடுத்துருவான். போதும் என்ற மனதே பொன் செய்யும் மருந்து தமிழ்ல, அந்த போதுமான மனதை கொடுத்து விடுவான். அது மட்டுமல்ல, அவருக்கு என்று என்னென்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்குதோ, அது எங்கெங்கெல்லாம் தடப்பட்டு இருக்குதோ அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருவான். ஏன்னா இவருடைய முக்கிய பிரதான கவலையாக எது இருக்கிறது? ஆகிரா, மறுமை, சொர்க்க நரகம், சிராத்துல் முஸ்தகீம், அதே போன்று அல்லாஹ்வினுடைய ஹிசாப், கேள்வி கணக்கு, இதெல்லாம் முக்கிய கவலையாக இருக்குது. குடும்பத்தை கவலைப்படுறாரு, தொழிலை பற்றி கவலைப்படுறாரு, பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறாரு, முதலை பற்றி கவலைப்படுறாரு, எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இது இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தில் அவருக்குன்னு அல்லாஹ் என்ன எழுதினானோ அது எங்கேயாவது தேங்கி கொண்டு அங்கே தடப்பட்டு நின்றுச்சுன்னு சொன்னால் இந்த எண்ணத்தினாலே அல்லாஹ் அவர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவான். அது மட்டுமல்ல, அவர் நினைத்ததை போன்று உண்டான ராகத்தான வாழ்வை இன்னும் அதிகப்படியாக அவருக்கு கொடுப்பான். யாருக்கு? ஆகிரத்தை தன்னுடைய பிரதான நோக்கமாக கொண்டவருக்கு. அப்படின்னா என்னதே அர்த்தம்? உலகத்தை காரணம் காட்டி ஆகிரத்தை விடாதவருக்கு, தொழிலை காரணம் காட்டி ஆகிரத்தை விடாதவருக்கு, பிஸ்னஸை காரணம் காட்டி தொழுகையை விடாதவருக்கு, தன்னுடைய குடும்பத்தை காரணம் காட்டி நல்ல விஷயங்களிலே செலவு செய்யாமல் செலவு செய்யக்கூடியதை விடாதவருக்கு, இவருக்கெல்லாம் அல்லாஹ் அவர் நினைத்ததை போன்று உண்டான நிறைவான வாழ்வை தருவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஆக இந்த துஆவினுடைய ரெண்டு முக்கிய அம்சம், உலகத்திலும் நாம் நன்மையை கேட்கிறோம், ஆகிரத்திலும் நன்மையை கேட்கிறோம். மூன்றாவது முத்தாய்ப்பாக வல்ல அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் இப்படி கேட்க சொல்கிறான், ஒஃபில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஒஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், நரகத்தின் கொடிய நெருப்பிலிருந்து, அதன் வேதனையிலிருந்து அதற்கு முகம் கொடுக்காமல் எங்களை பாதுகாத்து விடு, அதனுடைய தீங்கிலிருந்து எங்களை நீ காத்துவிடு என்று வல்ல அல்லாஹ்விடத்திலே நரகத்தை விட்டு காவல் தேடக்கூடிய ஒரு அம்சத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கான். எனவே தான் நான் சொன்னேன், ஒட்டுமொத்த நலவையும் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு துவா இந்த துவா, ஒட்டுமொத்த தீங்கிலிருந்து பாதுகாப்பை கேட்கக்கூடிய துவா இந்த துவா. ஹஜ்ரத் அல்லாமா இப்னுல் கதீர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வதை போன்று. எனவே தான் எல்லாரும் நம்மிலே இந்த துவாவை மனனம் செய்து வைத்திருக்கிறோம். எல்லா பள்ளிகளிலும் துவா ஓதப்படுகிற பொழுது இறுதியாக இந்த துவாவை ஓதி முடிக்கிறார்கள் இல்லையா? எனவே இதை நாம் இனிமேலும் உள்வாங்கிக் கொண்டு இன்னும் அதிக ஈடுபாட்டோடு இந்த துவாவை நாம் கேட்க வேண்டும். வல்ல அல்லாஹ் உலகத்திலும் ஆகிரத்திலும் வெற்றி பெற்ற மக்கள் கூட்டத்திலே உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் சேர்ப்பானாக. கொடிய நரகத்தின் வேதனைகளை விட்டு பாதுகாத்து உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தினர் யாவரையும் அல்லாஹ் உல்லாசமாக சந்தோஷமாக பிரவேசிக்க செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.